இந்த பச்சை மாங்காவை வச்சு ஊறுகாய் செய்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வெட்டு மாங்காய் தான் ஒரு 7 மாங்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சிக்கலாம். கொரன்னு அரைச்சோடனே எனக்கு இவ்வளோ கிடச்சிது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு, பச்சை மிளகா, சீரகம், உப்பு இது நாலுத்தையும் போட்டு கொரன்னு அரைச்சிக்கிறேன். இதில் வெறும் மிளகாத்தூள் இதிலேயே ஆட் பண்ணி இதையும் அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் நல்லா எண்ணெய் காயட்டும். காஞ்ச பிறகு அந்த பச்சை வாசனைலாம் அந்த எண்ணெயிலேருந்து போன பிறகு கடுகு, வெந்தயம் இது ரெண்டத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் பொரிக்க விடுங்க. கடுகு பொரியணும், வெந்தயம் வாசனை நல்லா வரும் அந்த எண்ணெயிலேருந்து. அந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பூண்டு, பச்சை மிளகாலாம் அரைச்சிருந்தோம் இல்லையா, அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. இது நம்ம அடி பிடிக்கும். ஏன்னா நம்ம பேஸ்ட்டாக பண்ணியிருக்கிறதுனால அடி பிடிக்கும். நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பாட்டுக்கு கூட பிணைஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் எங்கள் வீட்டுக்கும் எங்களுக்கும் வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டு நான் செஞ்சேன். இதுக்கு முன்னாடியே நான் செஞ்சுருக்கேன். போன சீசன் மாங்காய் சீசன் அப்போ அதோட இப்போ போன முறை செஞ்சது 1 மாதத்துக்குள்ளே காலி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருக்கும் கொடுத்தேன். அதே மாதிரி நானும் அதிகமாக சுட சாப்பாட்டில் சாப்பிட்டு காலி ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே விடக்கூடாது. இதை வெயிலில் ஒரு 5 நாள் காய வைக்கணும். இதில் நான் பெருங்காயம் போட்டேன், அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதை ஒரு 5 நாள் நல்லா சூரிய வெளிச்சத்தில் வச்சு எடுத்தோன்னா ரொம்ப நாளைக்கு தாங்கும். இந்த மாங்காய் ஊறுகாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அன்டில் தென் பை வேலன் சிவா.